இந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப லென்த்தா இருக்கு. டெவில்ஸ் டபுள் லெக் டெவில் இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அடச்சை, டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். சபா ஃபைனலா கரெக்டா சொல்லி முடிச்சாச்சு. சோ டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சமீபத்துல படத்தை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்றாங்க, திடீர்னு ஒருத்தர் அந்த படம் மேல கேஸ் கொடுக்குற மாதிரி ஒண்ணு பண்றாங்க. இத பார்த்த மக்கள் ஐயோ இந்த படத்துக்கு இப்படி ஆயிடுச்சா, என்ன காரணம் அப்படின்னு நோண்ட இந்த படம் 4 பேரால பேசப்படும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சில கான்ட்ரோவர்சியில சிக்கிற மாதிரி சிக்கி ப்ரமோஷன் மார்க்கெட்டிங்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். ஆனா இந்த படத்துக்கு பெருமாளோட கோவிந்தா கோவிந்தா பாட்டை போட்டு புதுசா ட்ரெண்ட் பண்ணி விடுவோம். பட் கான்ட்ரோவர்சி அப்படின்னு பாக்குறப்ப கௌதம் மேனனை வச்சு காக்கால வந்த உயிரின் உயிரை போட்டு விட்டோம்னா சூர்யாவால தான் கௌதம் மேனனோட மார்க்கெட்டே போச்சு. அதை ட்ரோல் பண்ணும் விதமா நம்ம கௌதம் மேனனை வச்சு அந்த பாட்டை போட்டோம் அப்படின்னா அவங்களையும் கலாச்ச மாதிரி ஆச்சு. நம்ம படத்துக்கும் கான்ட்ரோவர்சி அப்படின்ற பேர்ல ப்ரமோஷன் கிடைச்சணும் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு பண்ணாங்க. கட்சியில அது அப்படியே உல்டாவாகி போச்சு. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி ஆந்திரால இருந்து வந்த ஒரு கேங்கு இந்த பாட்டை தூக்கண்டி அப்படின்னு போய் கம்பு சுத்தி படத்துல இருந்து இந்த பாட்டை தூக்க வச்சிட்டாங்க. அது மட்டுமா, கௌதம் மேனன் வந்தார் தெரியுமா, உயிரின் உயிரே பாட்டு. இத பார்த்த தியேட்டர்ல இருந்த மக்கள் என்னதான் கத்தனாலும் வெளியே வந்து கௌதம் மேனன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் தெரியுமா, எங்க மனசுல டாப்ல உட்கார்ந்திருந்தாரு, ஏன் அவரே அவர் பேரை தாழ்த்திக்கிறாரோ ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு போறாங்க. பட் இந்த படத்தோட மெயின் மெசேஜ் என்ன தெரியுமா, ஒரு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த ரிவ்யூவர் அதை பத்தி நெகட்டிவா சொன்னாலும் அந்த படம் ஓடுறது யாராலையும் தடுக்க முடியாது. அதே சமயம் ஒரு படம் நல்லா இல்ல அப்படின்னா எப்பேற்பட்ட ரிவ்யூவர் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த படம் ஃபிளாப் ஆவறதை யாராலையும் தடுக்க முடியாது. கட்சியில பரிதாபம் என்னன்னா இந்த மெசேஜ் அவங்களுக்கே பொருத்தமாயி போச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த படமே ஒரு ரிவ்யூவர் பேஸ்ட் கதை. ரிவ்யூ எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, இத உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பார்க்கலாம். பெருசா கதையை சொல்லாம சுருக்கமா ஒன்னு சொல்றேன். அப்ப சொல்லு. நிறைய ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ், சிம்பிளா படக்குழுவினர்கள் அப்படின்னு வச்சுங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த ரிவ்யூவர்ஸை பார்த்தா செம்ம காண்டாகும். உசுர கொடுத்து படம் எடுத்தா மைக்கும் கேமராவும் வச்சுக்கிட்டு அவனுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னு சொல்லிடுறானுங்க. யூடியூப்ல நம்ம படத்தை பத்தி தப்பா ரிவ்யூ பண்ணிருக்கான் பாபு. இதனாலேயே எங்க படம் ஃபிளாப் ஆயிடுது, தியேட்டர் பக்கம் மக்கள் வரமாட்டாங்க இப்படின்றதுதான் உண்மையும் இந்த படத்துலயும் சொல்ல வராங்க. அப்பேற்பட்ட ஒரு மூவி ரிவ்யூவரை ஒரு படத்துக்குள்ள விட்டு நீ எப்படி தப்பிச்சு வெளியே வரேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஃபரெண்டா ஒரு ஸ்டோரி ட்ரை பண்ணிருக்காங்க. நீ ரிவ்யூ பண்ற தொழில உட்டுறன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். பேய் படம் அப்படின்னாலே லாஜிக் எதிர்பார்க்க கூடாது இல்லையா, அதனால இந்த படத்துல பெருசா லாஜிக்லாம் இல்ல, காமெடியை மட்டுமே மையமா வச்சு எடுத்திருக்காங்க. அப்படி பாக்குறப்போ காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா. ஆரம்பத்துல நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருந்தோம்ல, அந்த மெசேஜ்ல 2 சொன்னேன். படம் நல்லா இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது, படம் நல்லா இல்லனாலும் என்ன ப்ரமோஷன் பண்ணாலும் ஓடாது அப்படின்னு சொல்லி அதுல எது இதுக்கு கரெக்டா செட் ஆச்சு அப்படின்றத கிளைமேக்ஸ்ல சொல்றேன். எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ல இருந்து 40 நிமிஷம் சரியான மொக்கையா போயிட்டு இருக்கு. கதைக்குள்ள போறதுக்காக தான் இந்த இழுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் இவ்வளவு லென்த்தா இழுக்க தேவையில்லையே, ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போகணும்னா ஒரு 5 to 10 மினிட்ஸே போதுமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் அது. திடீர்னு படத்துக்கு போறாங்க, அந்த தியேட்டருக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு படத்துக்குள்ள இவங்க போறாங்க, அங்க ஒரு கப்பல் இருக்கு, கப்பல்ல இருந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போறாங்க, அது இதுன்னு போயிட்டே இருக்காங்க. என்னப்பா சொல்ற, உண்மையாவே நம்ம படத்துக்குள்ள தான் இருக்கிறோமா, நம்பவே முடியலையாப்பா. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு பின்னாடியாவது கதை ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டா கதைலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போகாம சுத்தி வளைச்சு போயிருக்காங்க. அங்க ஏன் நமக்கு போர் லேக் எல்லாம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 30-40 மினிட்ஸ் பெருசா காமெடி ஒண்ணுமே இல்ல படத்துல, ரொம்ப சீரியஸா போகுது. கிட்டத்தட்ட கேரக்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. What happened? குளிருது. அப்படி பார்த்தாலும் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் எடுத்துப்பாங்களா, ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படின்ற ஃபீல் நமக்குள்ள வருது. இதுல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வேற கட்டு, அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் யாருக்கு தெரியுமா ரொம்ப பிடிக்கும், ஒரு 10-15 வருஷமா ஒரு சில படங்கள்லாம் வருது தெரியுமா, அதை நம்ம யூடியூப்ல ரிவ்யூவர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த படத்தோட டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட மனவலியை போக்குற மாதிரியான ஒரு சில ஸ்டோரி போயிட்டு இருக்கும். பட் இந்த 40 மினிட்ஸை பார்க்கறதுக்குள்ள நமக்கு மனவலி வந்துருச்சு. டேய் சுகர் பேஷண்டா நானு, முன்னாடி தான் டேப்லெட் போட்டேன். சரி, அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங்கா போய் மனசுல எதுவும் பெருசா நிக்கல. பட் காமெடி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு இருந்துச்சு, சும்மாலாம் சொல்லக்கூடாது. நிறைய குபீர் சிரிப்பு மொமெண்ட்லாம் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ஓரவாய் மட்டும் சிரிக்கிற மாதிரியான காமெடி. ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு ஐயா. ஐயோ ட்ரீம் சாங் உள்ள போய்ட போறாங்கப்பா, சீக்கிரமாப்பா. இந்த மாதிரி மிக்சரா தான் இருந்துச்சு. பட் சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிடி அப்படின்ற சீரிஸ்லயே ஒரு 3-4 படம் நடிச்சிட்டாரு இல்லையா, அது எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் லாஸ்ட் லெவல்ல தான் இருக்கும். ஏன்னா கவுண்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் இருக்காது, நான் பழைய மாதிரி பண்ண போறேன், ஆனா பழைய மாதிரியும் லோ லெவல்ல இருக்காது, கொஞ்சம் டீசென்ட்டாவும் கொஞ்சம் ஹை லெவல்லயும் இருக்கும் என்னோட காமெடிகள், ஹீரோஸோட சேர்ந்து படம் பண்ண போறேன், அது இதுன்னு ஒரு மாதிரி குழப்பி விட்டுருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி வந்த ரிவ்யூஸ்லயே நம்ம சொல்லியிருப்போம், நம்ம மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சந்தானத்தை பழைய மாதிரி பார்க்கிறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அவரோட கவுண்டர்ஸ் காமெடிஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே மிஸ் பண்றோம். அதே சமயம் இப்ப காமெடியன்ஸ் அப்படின்னு உடனே டக்குன்னு மைண்டுக்கு வர்ற மாதிரி யாருமே பெருசா கிடையாது தமிழ்ல, அதனால இவரை மிஸ் பண்ற ஃபீல் வந்துருச்சு. அவனை பத்தி தெரியாது உனக்கு, அவன் காண்டி பழைய மாதிரி வந்தான்னு வச்சுக்கோ எல்லாரும் ஏரியாஸ்ட்டு போயினே இருப்பான். சோ இவர் ஹீரோவாவே நடிச்சாலும் அந்த பழைய மாதிரியான கவுண்டர் மோஸ்டா இருக்கிற மாதிரியான படம்லாம் சூஸ் பண்ணாரு அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து நிறைய வரவேற்பு இருக்கும். பட் இந்த படத்துல கவுண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சுந்தர்சி படத்துல வர்ற மாதிரி கிளைமேக்ஸ் நோக்கி அப்படியே ஓட்டு போயிட்டோம் அப்படின்னா எண்ட்ல இன்னும் எக்ஸ்ட்ரா காமெடியை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு இருந்திருக்காங்க. சுகர் பேஷண்ட். பட் அத கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போகாம செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? அதை விட முக்கியமா நம்ம ஜிவிஎம் இருக்கார்ல கௌதம் வாசுதேவ் மேனன், அவர் ஏன்பா இப்படி பண்ணி வச்சீங்க அப்படின்னு பிரஸ் மீட்ல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, அது படத்துல ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சாங் பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆச்சு, அதை நீங்க படம் பாக்குறப்போ உங்களுக்கு புரியும், அப்போ உங்களால ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. சத்தியமா அப்படிலாம் கிடையவே கிடையாது, இது யாரையோ பழி வாங்குற செயல் மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா கிளைமேக்ஸ்லயுமே தலைவரை மொக்க பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த டாக்டருங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு ஊசி போடுறதுக்கு முன்னாடி சாக்லேட் கையில ஓட்டுற மாதிரி டாட்டூ ஸ்டிக்கர் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதையோ காட்டி ஏமாத்தி ஊசியை குத்தி விட்டாங்க. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதெல்லாம் சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, அதாவது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சீரிஸ்லாம் ஊந்து சிரிச்சோம், அந்த அளவுக்குலாம் இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒன் டைம் வாட்சபிள், அதுவும் ஒன் டைம் ஃபுல்லா வாட்சபிள் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷத்தை தள்ளி விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கொஞ்சம் காமெடியா போகுது. ஆனா ஒரு உண்மையை இங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த படங்கள்லாம் ஏகப்பட்ட டைப்ஸ், ஹாரர், த்ரில்லர், கிரைம், ரொமான்டிக், ஆக்ஷன் இப்படின்னு பல வகைப்படும். அதுல முக்கியமா இந்த காமெடி ஜானர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மத்த கேட்டகரி எல்லாம் கம்பேர் பண்றப்போ ரொம்ப 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 டஃப்பான விஷயம். சோ இந்த டீமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா காமெடி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ஜிவிஎம் நீங்க கின்ஸ்லி நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படத்துலயும் நல்லா கல்லா கட்டுறீங்க. பட் இங்க நம்ம கம்பேரிசன் அப்படின்னு வைக்கிறோம் தெரியுமா, இந்த டிடி சீரிஸ்ல அதை கம்பேர் பண்றப்ப தான் லாஸ்ட் தவிர்த்து சோலோவா இந்த படத்தோட காமெடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா நல்லா வாய் விட்டு சிரிக்கும்படி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த டீம் உசாருப்பா, எவன்லாம் இப்ப படத்தை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கானோ அவனுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு 5-10 நிமிஷம் நடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா படம் நல்லா இல்லன்னு சொல்லுவானுங்களா அப்படின்ற மாஸ்டர் பிளான போட்டு ஒரு சில ரிவ்யூவர்ஸ் எல்லாம் திணிக்கணுமே திணிச்சு வச்சிருக்காங்க படத்துல. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பிரசாந்த்னு ஒரு ரிவ்யூவர் இருக்காரு தெரியுமா, அவர் மட்டும் தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப பாத்துக்குங்க, அப்ப நம்ம ப்ளூ சட்டை மாறன் வந்தாரா, அவரையும் நடிக்க வச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தலை எப்பவுமே தொக்கா தனியா தான் நிக்கும். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐயோ நம்ம தலைவரையும் காசு கொடுத்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அவரோட வீடியோஸ்ல இருந்து ஒரு கிளிப்பை தான் எடுத்து இவங்களே போட்டுக்கிட்டாங்க தவிர்த்து தலைவர் ஒத்துக்கவே இல்லையே. நீல சொக்கானா சும்மாவா, நம்மள்ட்ட எல்லாம் முடியுமானே. ஆனா அது கூட விடுங்க, இந்த ராங் டர்ன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, ஃபுல்லா காட்டுக்குள்ள போற மனுஷங்களை அடிச்சு தின்னுமே ஒரு சைக்கோ கூட்டம். அந்த கூட்டம் மேல இந்த கூட்டத்துக்கு என்ன காண்டுன்னு தெரியல, லாஸ்டா ஒரு 10-15 நிமிஷம் அதை வச்சு செஞ்சு விட்டுருக்காங்கப்பா. ஆனா சும்மாலாம் சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட அந்த ஜந்துக்களுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு மேக்கப் போட்டு சமைய ரெடி பண்ணிருக்காங்கப்பா. அதுக்கே இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர். அண்ட் இது பேய் படம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அண்ட் படத்துல பேயின்னு சொல்லி ஒண்ணு வருது, அதை பார்த்தா பிறந்த குழந்தை கூட சிரிக்கும் போல இருக்கு. அந்த பேய் ஃபீலே வரல லைட்டா கூட. வர வர பேய்க்கு உண்டான மரியாதையே சுத்தமா போச்சுப்பா இந்த படங்கள்ல. பொம்மை படத்தை பார்த்து குழந்தைங்க சிரிக்கிறத விட பேய் படத்தை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. நீ அவன் கையால என்ன கொல்லு கொல்லுன்ற எங்க போற பேயே இல்ல கொல்லிட்டு போன்ற. அண்ட் சந்தானம் படம் ஃபுல்லா ப்ரோன்னு ஒரு மாதிரி புதுசான பாடி லாங்குவேஜ் ட்ரை பண்ணிருக்காரு, ஒரு யோயோ பாய் மாதிரி. அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கடியா இருந்துச்சு, ஏன்னா இவர்கிட்ட இருந்து ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இவர் சம்பந்தமே இல்லாம யாரையோ மைண்ட்ல வச்சு இந்த மாதிரிலாம் நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவருக்கான ஓன் ஸ்டைல்ல நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஓன் ஃபீல் ஆச்சு. ரைட் டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ, ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. ஓவரால் இந்த படத்தை எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காமெடிக்காக பார்க்கலாம், அண்ட் அதுல சொல்ற 10 செகண்ட் சோஷியல் மெசேஜுக்காக பார்க்கலாம். பட் அது சோஷியல் மெசேஜ் இல்ல, ரிவ்யூவர்ஸ்க்கான அண்ட் மூவி லவர்ஸ்க்கான மெசேஜ் தான் சொல்லணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.